கோடை காலம் வந்துட்டாலே குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விடுமுறை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். குழந்தைகளுக்கு விடுமுறைனா நம்ம வெளியில் ஊர்களுக்கு போவோம், எல்லா இடங்களுக்கும் போவோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த கோடையை சமாளிக்கிறது எப்படி? என்னதான் விடுமுறையாக இருந்தாலும் சந்தோஷமாக நம்ம ஊர் சுற்றுலா சென்றாலும் நம்மளுடைய இந்த அதீதமான ஹீட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை சமாளிக்கிறது எப்படி? நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆச்சுன்னா உடனே நாக்கு உலர்ந்து போயிடும். நாக்கு உலர உலர உடம்புல நீர்ச்சத்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம தூங்கி எழுந்து திடீர்னு பாதியில் முழிச்சுப்போம். அந்த மாதிரி முழிச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு வறண்டு போய் தடிச்சு போயிருக்கும். ஏன்னா வாய் வழியாக மூச்சு விட்டுட்டு இருப்போம், இல்லைன்னா கொரட்டை விடுவோம். அதனால நாக்கு உலர்ந்து போயிடும். உடனே ஒரு மாதிரியா நாக்கே பெரட்ட முடியாது. உடனே பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிப்போம். உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை குறைச்சி குளிர்ச்சியான எனர்ஜி, அதாவது கோல்டு எனர்ஜி அதிகப்படுத்துறது தான் இந்த சீத்தலி பிராணாயாமா. இதை எப்பப்பெல்லாம் பண்ணலாம்? காலையில் தூங்கி எழுந்த உடனேயே பல் தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிட்டு உங்களுடைய மார்னிங் ஷெட்யூல்ஸ் காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உடம்பை குளிர்விக்கக்கூடிய ஒரு முத்ரா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளை அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 விரல், அதாவது சுண்டு விரல், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டை விரல், இந்த 2 விரல்களையும் இப்படி வச்சுக்கணும். இதுக்கு நேர் முத்திரைன்னு பேர். இந்த 2 விரல்களையும் இப்படி வச்சுட்டு ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் நம்ம எதிர்பார்க்கிற நாட்கள் தான், வரக்கூடிய நாட்கள் தான். அது என்ன நாட்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்மளுடைய சிறப்பான கோடைக்காலம். கோடைக்காலம் வந்துட்டாலே குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விடுமுறை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். குழந்தைகளுக்கு விடுமுறைனா நம்ம வெளியில் ஊர்களுக்கு போவோம், எல்லா இடங்களுக்கும் போவோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த கோடையை சமாளிக்கிறது எப்படி? என்னதான் விடுமுறையாக இருந்தாலும் சந்தோஷமாக நம்ம ஊர் சுற்றுலா சென்றாலும் நம்மளுடைய இந்த அதீதமான ஹீட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை சமாளிக்கிறது எப்படி? யோகத்தில் அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இயற்கை தந்த கொடை அப்படின்னு 5 விஷயத்தை பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, முதல்ல நம்மளோட சலைவா. டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆச்சுன்னா உடனே நாக்கு உலர்ந்து போயிடும். நாக்கு உலர உலர உடம்புல நீர்ச்சத்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம தூங்கி எழுந்து திடீர்னு பாதியில் முழிச்சுப்போம். அந்த மாதிரி முழிச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு வறண்டு போய் தடிச்சு போயிருக்கும். ஏன்னா வாய் வழியாக மூச்சு விட்டுட்டு இருப்போம், இல்லைன்னா கொரட்டை விடுவோம். அதனால நாக்கு உலர்ந்து போயிடும். உடனே ஒரு மாதிரியாக நாக்கே பெரட்ட முடியாது. உடனே பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிப்போம். எப்போவுமே இரவு படுக்க போகும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது பழைய காலத்திலேருந்து இருந்துகிட்டு இருக்க பழக்கம். இப்போ சில சமயத்தில் நம்ம அதை மறந்துடுறோம். எப்போவுமே நைட்டு படுக்க போகும்போது ஒரு சொம்புலையோ பாட்டிலையோ தண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு சலைவா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இயற்கை தந்த கொடை. நம்ம உடம்புலையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வாயில் அந்த சலைவா சுரக்க தான் நம்ம உடம்பு ஹைட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம குடிக்கிற தண்ணி. அந்த தண்ணி எப்போவுமே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுடைய தாகத்தினுடைய அளவுக்கு ஏற்றபடி இருக்கணும். ஆனால் தாகம் எடுத்தால் கூட நம்ம தண்ணி குடிக்க முடியாது, மறந்துடுற அளவுக்கு நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் பின்பற்ற வழிமுறையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, 3 பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலில் தண்ணி வச்சுடுவேன். 3 பாட்டில் ஃபுல்லாக காலையில் எழுந்த உடனே நிரப்பி வச்சுடுவேன். அது ஜீரக தண்ணியாக இருக்கலாம், ஓம தண்ணியாக இருக்கலாம், மிளகு தண்ணியாக இருக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 7 நாட்கள் 7 வாட்டர், 7 நீர் அப்படின்னு. 7 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வகை தண்ணீர் அப்படின்னு நான் முதல்ல ஒரு எபிசோடில் சொன்னேன். அது ரொம்ப வைரலாக போச்சு. எல்லாரும் நான் போகிற இடங்கள்லாம் பாராட்டினாங்க. என்னென்னா, சாதாரணமாக தண்ணி குடிக்கிறதையே ஒரு மெடிக்கேட்டட் வாட்டராக எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறது. நம்ம குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்தா நம்ம உடம்பு எப்படி கிளென்ஸ் ஆகுது அப்படிங்கிறதா அந்த எபிசோடு. அதை இன்னொரு தடவை சொல்கிறேன், இல்லைனா நீங்கள் தேடி பார்த்து அதை பாருங்கள். 7 நாட்கள் 7 தண்ணீர்னு வரும். அடுத்தது இப்போ நான் சொல்கிற விஷயம் தண்ணீர். 3 பாட்டில் தண்ணியை நிறச்சி வச்சுடுவேன். தண்ணியை நிறச்சி வச்சுட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம அதை கடந்து போகும்போது தண்ணி பாட்டில் நம்ம கண்ணுக்கு எதிர்க்க இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ குடிச்சிக்கிட்டே இருப்போம். நாளினுடைய முடிவில் நம்ம 3 பாட்டில் தண்ணி குடிச்சிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். 1 பாட்டில் குடிச்சிருப்போம், அரை பாட்டில் தான் குடிச்சிருப்போம், சில சமயம் 3 பாட்டில் குடிக்கும்போது உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய உப்புக்கள்லாம் நிறைய கரைந்து, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் கரைந்து உங்களுடைய யூரினோட வெளியில் வரும். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது 2வது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்கிறது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டோ அல்லது ஹனி சேர்த்தோ நீங்கள் குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோடை காலத்துக்கு. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர். அதாவது நம்மளுடைய மோர் நம்ம எப்போவுமே நம்ம போட்டு குடிக்கலாம். மோரை ஆடையை எடுத்துகிட்டு தயிரை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்து உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. 5வது, இந்த இளநீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயவு செய்து பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பதில் இளநீர் குடிங்க. கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிராணாயாமாவில் ஷீத்தலி பிராணாயாமா அப்படின்னு இருக்குது. ஷீத்தலம் அப்படின்னாலே குளிர்ச்சின்னு அர்த்தம். எப்படி ஹீட் இருக்கோ அதே மாதிரி கோல்டு, ஹீட் எனர்ஜி கோல்டு எனர்ஜி, பிங்கள சூரிய சந்திர அப்படியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ சூரிய நாடி சந்திர நாடி, சூரிய நாடி அதிகமாக இருக்கும்போது நம்மளோட உடம்புல ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். வெளியிலையும் ஹீட் இருக்குது, பித்த உடம்பு இருக்கிறவங்களுக்கும் அதீதமான ஹீட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீத்தலி பிராணாயாமா, அந்த பேர்லேயே குளிர்ச்சி ஆக்கக்கூடிய பிராணாயாமா. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல நாக்கை வெளியில் நீட்டிட்டு குழல் மாதிரி ஆக்கிட்டு நாக்கு வழியாக மூச்சை இழுத்து மூக்கு வழியாக வெளியில் விடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படி இழுத்து அவ்வளோதான். அப்படி பண்ணணும். இப்போது மூக்கு வழியாக இழுத்து வெளியில் விடணும். மூக்கு வழியாக மூச்சை இழுத்து இப்போது வாய் வழியாகவே இழுத்து வாய் வழியாகவே விடுறது. அவ்வளோதான். இதுக்கு பேர் ஷீத்தலி பிராணாயாமா. இதை நீங்கள் செய்யும் போதே ஜில்லுன்னு இருக்கும் உங்களுடைய நாக்கு. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை குறைச்சி குளிர்ச்சியான எனர்ஜி, அதாவது கோல்டு எனர்ஜியை அதிகப்படுத்துறது தான் இந்த ஷீத்தலி பிராணாயாமா. இதை எப்பப்பெல்லாம் பண்ணலாம்? காலையில் தூங்கி எழுந்த உடனேயே பல் தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிட்டு உங்களுடைய மார்னிங் ஷெட்யூல்ஸ் காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி 11 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், மத்தியானம் 2 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈவினிங் 5 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், நைட்டு படுக்க போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 5 தடவை 6 தடவை ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி எல்லாம் குறைஞ்சி கோல்டு எனர்ஜி ஜாஸ்தியாகும். வெளியில் இருக்கக்கூடிய கோடைக்கு இதை நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். இது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்ராவில் என்ன மாதிரியான ஒரு உடம்பை குளிர்விக்கக்கூடிய ஒரு முத்ரா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளை அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 விரல், அதாவது சுண்டு விரல், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டை விரல், இந்த 2 விரல்களையும் இப்படி வச்சுக்கணும். இதுக்கு நீர் முத்திரைன்னு பேர். இந்த 2 விரல்களையும் இப்படி வச்சுட்டு சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படியே உட்காந்துக்கங்க. இந்த மாதிரி முதிரையில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய தொடை மேலே கைகளை வச்சுக்கோங்க. நீங்கள் நேராக உட்காந்துக்கலாம், பெட்டில் உட்காந்துக்கலாம், இல்லை தரையில் உட்காந்துக்கலாம், காலை மடித்து உட்காந்துக்கலாம். வசதியாக உட்காந்துக்கணும். உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கணும், தலை நேராக இருக்கணும். ஸோ நேராக உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு நீர் முதிரையில் கைகளை வச்சுக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இதை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உடம்பினுடைய ஹீட் எனர்ஜி நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கூறு இருக்கும், நீர் வறட்சி இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர் சுருக்குன்னு சொல்லுவோம். பாத்ரூம் போகும்போது சுருக்குன்னு இருக்கும், வலிக்கும், யூரின் போகும்போது வலிக்கும், நீர் சுருக்கு இருக்கும். அதே மாதிரி யூரித்ரான்னு சொல்லக்கூடிய நம்ம யூரினரி ட்ராக்கில் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். பாத்ரூம் போகும்போது எரியும், பாத்ரூம் போனால் கடுத்து போகும், சில பேருக்கு சொட்டாக போகும், சில பேருக்கு பாத்ரூம் போகணும் போல் இருக்கும், அங்கே போனால் வராது. இது எல்லாமே உடம்பில் இருக்கக்கூடிய நீர் வறட்சியினுடைய தன்மைகள். இதை வந்து நிச்சயமாக குறைக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து இருக்கக்கூடிய அதீதமான பழங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூஸ் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 89 to 92% ஒன்லி தண்ணி தான் இருக்குது. அந்த பல்ப்புங்கிறது ரொம்ப கம்மி, ஃபைபர் அதில் ரொம்ப கம்மி, தண்ணி சத்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மஸ்க் மெலான் எடுத்துக்கலாம். நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், நீங்கள் எந்த காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிங்கன்னா முத்தாக தண்ணி வருதோ அதெல்லாம் நீர் காய்கறிகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு, சௌச்சௌ கத்திரிக்காய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது முள்ளங்கி, குக்கும்பர், இதில் எல்லாம் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி காலை நேரத்தில் ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, அதில் ஒரு ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு வடிகட்டிட்டு அதை அப்படியே குடிக்கலாம். ஹனி சேர்த்து குடிக்கலாம், முதலையே ஹனி போடலாம், இல்லை அதில் ஹனி சேர்த்து குடிக்கலாம். இது காலையில் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய பாதை வந்து கிளென்ஸ் ஆகும். முதல்ல என்ன பண்ணணும், உடம்புக்கு நிறைய நீர் வேணும், நீர் சத்து அதிகமாக இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், இந்த கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த 3 வழிகள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எந்த மாதிரியான சாப்பாடு இருக்கணும், என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது. நிறைய நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் எல்லாம் நீங்கள் நிறைய சாலட் எடுத்துக்கோங்க. சாலட்னா குக்கும்பரை நல்லா கட் பண்ணிவிட்டு பொடியை துருவிட்டு நல்லா துருவிடுங்க. துருவிட்டு அதில் தயிர் போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இல்லையா நீங்கள் சீசனிங் பண்ண கொஞ்சம் தாளித்து அதில் போட்டுக்கலாம். பச்சடியாக ஒரு பெரிய கப்பு நிறைய சாப்பிடுங்க. சாதத்தை கம்மியாக எடுத்துக்கோங்க, காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இது ஒரு வழி. அடுத்தது பழங்கள், நான் சொன்ன மாதிரி தர்பூஸ் இருக்குது, மஸ்க் மெலான்
பனான் இருக்கு, பேர் இருக்கு, இதெல்லாம் நிறைய நீர்ச்சத்து உள்ளது, அது சாப்பிடலாம். அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சீத்தலி பிராணாயாமா, இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கோடை காலத்தை தள்ளுறதுக்கு ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கோடை காலத்தை ரொம்ப ஈஸியாக தள்ளலாம். நீர் சுருக்கு, நீர் வறட்சி, வறட்சி வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சருமத்தில் அரிப்பு வரும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோடை காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய எண்ணெய் தடவிக்கோங்க. படுக்க போகும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா இப்படி பண்ணிங்கன்னா ஒயிட்டாக நுர மாதிரி வரும். கால்களில் கைகளில் எல்லாம் நல்லா தடவிக்கோங்க. அப்போ பெட்ஷீட் வந்து வீணாக போகுது அப்படின்னா அது மேலே ஒரு சாதாரண பழைய பெட்ஷீட்டை, உங்கள் பெட் ஸ்ப்ரெட் மேலே ஒரு பழைய பெட்ஷீட்டை விரிச்சிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். ஸோ படுக்க போகும்போது கைகள் கால்களை மாய்ச்சரைசராக வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய அப்பா தாத்தாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா எண்ணெய் எடுத்து காலில் எல்லாம் தடவிக்குவாங்க. குளிச்சு முடிச்சோன்னா கைகள் கால்களை எல்லாம் தலைக்கு கால்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தடவிக்குவாங்க. இப்போல்லாம் நமக்கு அந்த பிசுன்னு இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குதுன்ட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால தான் தோல் வறட்சி அதிகமாகுது, விட்டமின் டி ப்ராப்ளம் எல்லாம் வருது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உடம்புல தேங்காய் எண்ணெயோ இல்லை உங்களுக்கு ஏதாவது மாய்ச்சரைசர் க்ரீம் இருந்தாலும் நல்ல கால்கள் கைகளில் தடவிக்கோங்க. குளிச்சுட்டு கை காலில் தடவிக்கிறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி படுக்க போகும்போது கால்களில் தடவிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு முகம் மட்டும் பிரதானம் கிடையாது. முகம்ங்கிறது நம்மளுடைய பெயரை, நம்ம முகவரியை, நம்ம திறமையை சொல்லக்கூடிய ஒரு முகமாக இருந்தால் கூட அதுக்கு கீழே இருக்கிற உடம்பு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் அது கிடையாது. அதனால உடம்பை இந்த கோடை காலத்தில் பராமரிக்கிறதுக்கு நான் சொன்ன யோசனைகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.